our embassy, and first time we have sent a representative to Ramallah. Yes. Right, early morning sent me, and our embassy in Israel is subject to right? So don't worry about that. We are very concerned. Excuse me. Excuse me. What is your name, please? Only the official from the ministry. Early morning he contacted me, and we are already on it. Right? Don't know. I would like to just reiterate that we are from the Free Palestine movement. We are not in agreement with some of the words that are being said today. Some of the people are blaming the government. We are here to praise the government and thank the government for what you all have done for Samir. ශ්‍රී ලංකා පුරවැසි කොයි රෝකේ හරි තියෙනවා මේ බේරාගෙන මස්සේ අයිතිය. ඔව් මෙරියත් වෙලා තියෙනවා. හරි. சகோதரி சமீரா ஃப்ரீ பலஸ்தீன் மூமெண்ட், அதாவது சுதந்திர பலஸ்தீன இயக்கம், இலங்கையினுடைய அந்த இயக்கத்தின் முன்னணி உறுப்பினர், முன்னணி களச்சேற்பாட்டாளர். அதே போன்று அதனை விட இலங்கையினுடைய பிரஜை சமீரா மெஹபூப்தீன் சகோதரி ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய எங்களுடைய கூட்டு மனசாட்சி ஒரு பிரதிபலிப்பாக பல சவால்களுக்கு மத்தியில் இந்த குளோபல் சுமுத் போட்டிலாவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி, உங்களுக்கு தெரியும் இலங்கை தசாப்த காலமாக பலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆகவே இந்த எங்களுடைய மனசாட்சியை, எங்களுடைய இந்த பலஸ்தீனில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயத்திற்கு எதிராக உதவிகளோடு மட்டுமல்லாமல் ஒரு அவர்களுக்கான உத்வேகத்தை வழங்குவதற்காக, காசா மக்களுக்கான ஒரு ஆறுதலை அளிப்பதற்காக பல உலக நாடுகளில் இருந்து சென்ற இந்த புளோட்டிலாவில் சென்ற செயற்பாட்டாளர்களுள் சமீரா மெஹபூப்தீனும் சென்றிருந்தார். நேற்று துரதிருஷ்டவசமாக நேற்று இஸ்ரேலிய படையினரால் கடத்தப்பட்டிருக்கிறார். இன்று வரை அது சம்பந்தமான எந்த தகவலும் அவர் குறித்து, அவர் எங்கே இருக்கிறார், எங்கு கடத்தப்பட்டிருக்கிறார் என்ற சம்பந்தமான எந்த தகவலும் இல்லை. உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட்டு சகோதரி சமீராவை மீட்டு நாட்டிற்கு பத்திரமாக கொண்டு வருவதனை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஷமீரா மெஹபூப்தீன் அவர்கள் 2 பிள்ளைகளின் தாயார் என்பது மாத்திரமல்லாமல் பலஸ்தீன் விடுதலை போராட்டத்தில் இந்த இலங்கையில் நடைபெற்ற அத்தனை ஊர்வலங்களிலும் அத்தனை ஆர்ப்பாட்டங்களிலும் தன்னுடைய பங்களிப்பை மிக திறமையாக செலுத்தி உணர்வுபூர்வமாக பலஸ்தீனர்களுக்காக குரல் எழுப்பிய ஒருவர். அவர் தன்னுடைய உயிரை, தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் பலஸ்தீன் மக்களுக்காக அர்ப்பணித்த விதமாகத்தான் மிகவும் தெளிவாக கடந்த முறை இவ்வாறு இந்த பயணத்திலே இணைந்தவர்கள் இஸ்ரேல் துருப்புக்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களும் கடத்தப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள் என்பது தெளிவாக தெரிந்த நிலையில் தன்னுடைய தியாகத்தின் காரணமாக இந்த பயணத்திலே எங்கள் சமூகத்தை, இலங்கை வாழ் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இதிலே இணைந்து கொண்டார். அவருக்கு இவ்வாறான துர்ப்பாக்கியமான ஏற்படக்கூடாது என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் புறப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நேற்று மாலை எங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி அவரும் அவருடன் சென்றவர்களும் இஸ்ரேலிய படையினரால் கைப்பற்றப்பட்டு எங்கேயோ கடத்தி ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இந்த நிமிடம் வரை அது பற்றிய இந்த தகவல்களும் எங்களுக்கு கிடையாது. அந்த நிமிடம் வரை அவர் அடிக்கடி எங்களை தொடர்பு கொண்டிருந்தார். அவருடைய முகநூலிலே அடிக்கடி தன்னுடைய பயணத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் அவர் பதிவிட்டுக் கொண்டே இருந்தார். இப்பொழுது அது அப்படி சைலண்டாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் கேட்பதெல்லாம் இந்த நாடு பல தசாப்தங்களாக பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற நாடு. இலங்கையிலிருந்து இஸ்ரேல் தூதரகத்தை முதலாக தூக்கி எறிந்து பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நாடு. பிறகு துரதிருஷ்டவசமாக இஸ்ரேலிய தூதரகம் இங்கு திறக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அரசாங்கம்
கடந்த வருடங்களில் இதுக்கு முதல் நடந்த எத்தனையோ போராட்டங்களில் பலஸ்தீன் மக்களுக்காக உரத்து குரல் கொடுத்த ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்துடைய ஆதரவிலே, இந்த ஜேவிபியுடைய ஆதரவிலே பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. நாங்களும் பங்கு பெற்றிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, எங்களுடைய பிரதிநிதியாக, உங்களுடைய நாட்டின் ஒரு பிரஜையாக இந்த போராட்டத்தில் தியாக மனப்பான்மையோடு கலந்து கொண்ட அவர் எங்கே இருக்கிறார், அவருக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை விசாரித்துள்ளது. அவரை விடுதலை செய்து விரைவாக எங்கள் நாட்டுக்கு திரும்ப கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று மிக அன்போடு தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், இஸ்ரேலானது கடந்த தசாப்தங்களாக, குறிப்பாக கடந்த 3 வருடங்களாக பாலஸ்தீனத்தின் மீது ஒரு முறையற்ற, ஒரு நீதியற்ற ஒரு முற்றுகையை விட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோன்று ஒரு பாலஸ்தீன மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வழக்கமாக ஒரு நாடானது ஒரு மக்கள் மீது இனப்படுகொலையை செய்யும் பொழுது மற்ற நாடுகள் அந்த நாடுகளை கண்டிக்க வேண்டும், இதனை நிறுத்த வேண்டும். இலங்கையிலும் இது நடக்கவில்லை, பாலஸ்தீனத்திலும் இது நடக்கின்றது. எனவே தான் நாடுகள் தாங்கள் செய்ய வேண்டிய சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதபடியினால் தான் சமீரா போன்ற சாதாரண மக்கள், சமீரா போன்ற சாதாரண மக்கள் படகுகளை எடுத்துக்கொண்டு இந்த சட்டத்துக்கு விரோதமான, மனிதாபிமானமே அற்ற இந்த இஸ்ரேல் நாட்டினால் செய்யப்படுகின்ற, பாலஸ்தீன நாட்டின் மீது செய்யப்படுகின்ற இந்த முற்றுகையை முறியடிப்பதற்கு அவர்கள் படகுகள் ஏறி எந்த விதமான ஆயுதமும் தாங்காமல் அவர்கள் சமாதானமாக சென்று கொண்டிருக்கும் வேளையிலே சர்வதேச கடலிலே முற்றுமுழுதான சர்வதேச நீதிக்கும் முறைமைகளுக்கும் முரணாக சர்வதேச கடல்களிலே இஸ்ரேலின் இராணுவத்தினரானவர்கள், IDF என்ற இராணுவத்தினரானவர்கள் சமீரா உட்பட ஏனைய செயற்பாட்டாளர்களை கைது செய்து இப்பொழுது அவர்கள் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு அனைவருக்குமே தெரியும் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் என்ன நடக்கின்றது என்று, பாலஸ்தீன தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு என்ன நடந்தது என்று, தியாகோ சைஃப் போன்றவர்களுக்கு என்ன நடந்தது என்று கூறிய நமக்கு அனைவருக்குமே தெரியும். இருந்த போதிலும் இன்று தடுத்து வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாட்களும் 24 மணித்தேலத்திற்கு மேலாகிவிட்டது. நமக்கு இன்று வரைக்கும் தெரியாது சமீராவின் நிலவரம் என்னவாக இருக்கின்றது என்று நமக்கு இன்று வரைக்கும் தெரியாது. எனவே தான் நாங்கள் இன்று வந்து எமது அரசாங்கத்திடம் கூறுகின்றோம், பாலஸ்தீனத்தின் மீது இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தசாப்தங்களாக பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக நின்ற எமது அரசு பாலஸ்தீனத்தின் மீது, மக்களின் மீது இந்த கொடூரமான இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்களுக்காக நிற்காமல் அமைதியாக இருந்த இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் எமது சமீராவை என்றாலும் மீண்டும் எமது நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறி நாங்கள் அரசாங்கத்திடம் அழுத்தம் செலுத்துதான் இன்று நாங்கள் இந்த வெளிவிவகார அமைச்சின் முன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளோம். நாங்க இங்க வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல ஈடுபடுறோம். சமீரா மஹபூப்தீன் என்ற ஸ்ரீலங்காவை சேர்ந்த பெண் சகோதரி மிகவும் அவ எப்படி சொல்ற, தாயாக இருந்து ஒரு வைத்தியராக இருந்து மனிதாபிமான செயலுக்காக வேண்டி நாடு கடந்து போயிட்டிருக்கிறார். அவ இன்டர்நேஷனல் பார்டர்ல வச்சு இந்த ஜெனசைட் செய்யற இஸ்ரேல் அவ கிட்னாப் பண்ணி, நான் நினைக்கிறேன் இதுக்கு மனிதாபிமானம் என்று பேசக்கூடிய சிறிது அளவாவது மனுஷத்தன்மை இருக்கிற எல்லாரும் வர வேணும். வந்து அவங்களோட ப்ரொடெஸ்ட், அவங்களோட இந்த பாய்காட் காட்ட வேணும். அப்பதான் இது நெசத்துக்கும் மனுஷத்தன்மை இருக்கிற மனிதர்கள் என்ற உலகத்துக்கு காட்டப்படும்.